Hi everyone, welcome to Python Automation YouTube channel. This is day 3 of learning Python. போன வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் வாங்க இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணலாம்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நாம லூப்ஸ் பார்க்க போறோம். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். வைல் லூப்ஸ் மேட்டர் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை நமக்கு ஈஸி பண்ணுறதுக்கு நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சீக்வன்ஸாக பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் போல வாங்கிட்ட கோடிங் போயிடும். ரேஞ்ச் வந்து 5. ரேஞ்ச் வந்து 5. ரன் பண்ணி பார்ப்போமா? 0 1 3 4. அதாவது ஐ வந்து இங்கே ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் ஆகும். 0 ஸ்டார்ட் ஆகி அது ஒவ்வொரு வேலையும் ஐட்ரேட் ஆகிட்டு போயிட்டு கடைசியில் 5 வரைக்கும் வந்துருக்கு. 5னா 4 வரைக்கும் தான் வரும், ஏன்னா இன்டெக்ஸ் மைனஸ் கேட்டகரியில். ரேஞ்ச் 5 ஜென்ரேட்ஸ் ஃப்ரம் 0 to 4. அந்த 5 நம்பர்ஸ் 0 to 4. எக்ஸாம்பிள் கூட காப்பி பண்ணி போடுவோம். ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 1 2 3 4 5. ஓகே, என்னது 1ல ஸ்டார்ட் ஆகி 6 6. இது வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஒர்க் ஆகும். இன்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் வரும். போன டைம் ஏன் 0 ஸ்டார்ட் ஆச்சு? 0 தான் ஃபர்ஸ்ட். 0ல ஸ்டார்ட் ஆகி நம்ம என்ன 5 போட்டோம்னா 5 மைனஸ் 1 அப்படி தான். 6 போட்டு 6 மைனஸ் அது மாதிரி இருக்காங்க. ஃபார் லூப் இது என்ன நடுவில் 3 நம்பர்ஸ் வரும் பார்ப்போம். ரன் பண்ணுவோம். 2 4 6 8 10. ஏன் அப்படி வருது? அதை டேக் தட். The third argument is the step size. ஓகே, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்டிங் நம்பர், செகண்ட் வந்து எண்டிங் நம்பர், தேர்ட் ஒன் வந்து கவுண்ட் எத்தனை நம்பராக இப்போ போகணும். இப்போ நம்ம வந்து 3 போட்டோம்னா 3 டிஜிட்ஸ் 3 நம்பராக ரன் ஆகும். 2 5 8 அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்களா? நம்ம எத்தனை வேணுமோ. இப்போ 4 போட்டோம்னா 2 6 அது மாதிரி போகும். 2 6 10. அது எத்தனை நம்பர் ஸ்கிப் பண்ணி போகணும், அதுக்காக அந்த ஸ்டார்ட் எண்ட் ஸ்கிப் பண்ணி லூப் ரோவர் லிஸ்ட். நம்ம லிஸ்ட்டு இப்போ நம்ம ரேஞ்சு மாதிரி போட்டோம். இப்போ நம்ம லிஸ்ட்டு மூலயமா இது பண்ணோம். ரூட்டின் இப்போ நம்ம ரன் பண்ணால் இது வந்து ஆப்பிள் பண்ணலாம், ஆரேஞ்ச் பண்ணி பண்ணலாம். ஆப்பிள் பண்ணலாம். நம்ம ஐ போட்டு இங்கே ஐ அது இப்போனா அதே அவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்றா எடுத்துப்பேன். ஆப்பிள் பிரிண்ட் பண்ணி பண்ணால் 3 இது இருக்குது, 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு விட்டுரும். நம்ம ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த லிஸ்ட் கொடுக்குறோம். லிஸ்ட்டு ஸ்டார்ட் பிரிண்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு அது லூப் முடிஞ்சிடும். லூப் த்ரோஸ் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் பண்ணாமல் ஸ்ட்ரிங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் தான். அதெல்லாம் ரன் பண்ணி பார்ப்போம்.
எல்லோ. ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டர் ஃபஸ்ட்டு லெட்டர் இன் நேம். நேம் வந்து நேம்லேருந்து இது ஒன்று ஒன்றா எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஹெச் எடுத்துட்டு ஹெச் பிரிண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் ஓ. அப்புறம் இந்த முடிச்சோடனே லூப் விட்டு வெளியே வந்துடும். அடுத்து இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் பார்த்து இப்போ வயல் லூப் பார்க்க போகிறோம். வயல் கவுண்ட் ஈக்குவல் டு 1 பண்ணால் கவுண்டோட வேல்யூ 1 அசைன் பண்ணாங்க. 1 smaller than equal to 5. அதுதான் ரூல்ஸ். இது ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். நான் போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 1 smaller than 5 பார்க்கும். ஆமாம், 1 பிரிண்ட் பண்ணிட்டு 1 ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா 1 + 1 ஆட். கவுண்ட்டில் என்ன வேல்யூ அது கூட ப்ளஸ் 1 ஆட் ஆகும். அது ஆட் ஆகிட்டு இப்போ 1 2 மாறிடும். மடி மேலே போகும். 2 smaller than 5 பார்க்கும். ஆமான்னா மடி உள்ளே வந்து 2 பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் கவுண்ட்டில் மடி ப்ளஸ் 1 ஆட் ஆகும். இது 3 ஆயிடும். 3 செக் பண்ணிட்டு வரும். இதே மாதிரி போயிட்டு கடைசியில் 5 வரும். 5 உள்ளே போகும். அது 5 + 1 6 ஆகும். 6 போனோன்னே 6 பாஸ் ஆகிடும். ஏன்னா 6 லெஸ் தென் 5 கிடையாது. அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 என்ன கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அதுதான் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ஏதோ லூப்பை வந்து நம்ம பாதியிலே பிரேக் பண்ணணும். ஏதோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரேக் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வச்சுன்னா இது மாதிரி போடலாம். இப்போ நார்மலாக இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னா 10 வரைக்கும் இது பிரிண்ட் ஆகும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 5 = 5 பிரேக்னு போட்டிருக்காங்க. ஸோ 5ன்னு வந்தோடனே இது வந்து லூப்புக்குள்ளே வந்துட்டு 5 இது சக்ஸஸ் ஆயிரும் கண்டிஷன். அப்போ இந்த உள்ள வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதனால இது வந்து லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். இப்போ ரன் பண்ணுறோம். 4 வந்துருச்சு. 4 தானே இதாகிடுச்சு. ஏன்னா பிரேக்குக்கு அப்புறம் தான் பிரிண்ட் இருக்கு. சப்போஸ் நீ இப்போ நான் இந்த பிரிண்ட்டை வந்து நான் இங்கே போட்டிருந்தேன்னா பிரிண்ட் 5 போட்டிருந்தா 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு இங்கே பிரேக் ஆனது வெளியே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூ. இப்போ நான் பிரேக் பண்ணதே தான் கண்டினியூ. ஆனால் என்னன்னா பிரேக் வந்து மொத்தமாக லூப் போட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போ நான் இங்கே தான் பிரிண்ட்டை மாதிரி இங்கே ஓகே. இப்போ நான் இங்கே பிரேக்குக்கு பதிலாக இவன் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்னா இது மாதிரி எப்பயும் போல் உள்ளே வரும். ஒன்று வந்து 5க்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே வந்து பிரேக் ஆனதுடனே லூப் போட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போ என்னன்னா கண்டினியூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா லூப் போட்டு ஃபுல்லாக பிரேக் ஆகாது. இந்த ஒரு லூப்பை விட்டு தான் பிரேக் ஆகும். அதாவது இப்போ ஒரு ஐட்ரேஷன் நடக்குது இல்லை, கரெக்டாக 5 வந்த உடனே இங்கே கண்டினியூக்கு வந்து உள்ளே வந்துடும். அப்புறம் வந்து என்னென்னா இப்போ இந்த வந்து வெளியே லூப் போட்டு வெளியே போயிடும். ஆனால் வெளியே போயிட்டு மறுபடியும் இந்த லூப் ஃபுல்லாக நிற்காது. அடுத்து வரும். அடுத்து 6க்கு வரும். 6க்கு வந்தால் ஃபால்ஸ் ஆகி மறுபடியும் பிரேக் ஆகும். இப்போ என்னன்னா நீங்கள் இப்போ இது அவுட்புட்லாம் உங்களுக்கு தெரியும். 0 ஓகே வந்திருக்கு, 1 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 5 மட்டும் இல்லை. ஏன்னா 5 வரப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ளே போய் கண்டினியூ ஆகிருக்கும். கண்டினியூ ஆன உடனே கீழே இருக்க அந்த லூப் ஃபுல்லாக மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரன் ஆகாது. அதனால அது வெளியே வந்துட்டு அடுத்த போயிடுச்சு. அப்புறம் 6 7 8 9 எல்லாம் ரன் ஆயிடுச்சு. சேலஞ்ச் பண்ணுவோம். Ask the user for number. Print all numbers from 1 to that number. Print whether each number is even or odd. ஓகே, இப்படி தான் அவுட்புட் வரணும் போல. நம் ஈக்குவல் இன்புட் வாங்குற யூசர்கிட்ட இன்புட் நம்ம enter the loop
ஃபார்ல போய் நம்ம இந்த போடுறோம். ஃபார் ஐ இன் அவங்க வந்து 1ல ஸ்டார்ட் ஆஃப் இருக்காங்க. அதனால 1 2 நம்ம இன் ஐ 2 இது போல AR ஐ ஈவன் நம்ம எல்ஸ் போகிறோம். எல்ஸ் இன்னொரு கண்டிஷன் நான் போட தேவையில்ல. எல்ஸ் ரன் பண்ணோம். நம்பர்லாம் கொடுக்கலாம். 10 1 is short, 10 is long. I percentage 2 equal to 0. 3 1 is short, 2 லாம் எங்க போச்சு? நம்பர் வந்து 10 but 1 is short and 2 percentage 2 equal to 0. அதெல்லாம் போதும். 1 சமானம் அதான் லிஸ்ட் எடுத்து. ஓகே, இப்போ நான் என்ன விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னா நம்ம வந்து இங்கே ரேஞ்சு போட்டால் தான் இது வந்து இதுலேருந்து இதுக்கு ரேஞ்சுன்னு எடுத்துக்கும். இல்லைன்னா இது என்னன்னா லிஸ்ட் மாதிரி எடுத்துக்கிச்சு. 100 இது 1 அண்டு அந்த நம்பர் ரெண்டுமே 2 வேல்யூம் போட்டு அதுக்கு மட்டும் செக் பண்ணிருக்கு. ரன் பண்ணி பார்த்தா 10 4 எஸ் 1 is short, 2 is 7, 3 is short, 4 is 7, 5 is short. நம்ம போட்ட இது கரெக்ட் ஆகிடுச்சு. வேற ப்ராஜெக்ட்லாம் நம்ம சேலஞ்ச் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன இது வரைக்கும் நம்ம வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், இன்புட், அவுட்புட், கண்டிஷன், லூப், பிரேக் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதோட இன்னைக்கு டே முடிச்சுக்கலாம். பாய்.